Hi everybody, welcome to RB Coding School. இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அது கூடவே நமக்கு வந்த என்விரான்மெண்ட் பேர் வந்து IDLE. ஓகே, அதுக்கும் IDE அப்படின்னு சொல்றாங்கல்ல, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், அதையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு எது பெஸ்ட்ன்னு பார்க்க போறோம். அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து எதுல ஒர்க் பண்ணா நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம். ஓகே, ஸோ IDLE அப்படின்னாலே அதுலேயே நேம்லேயே இருக்கு, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஓகே, இதுல ஏற்கனவே ஒரு சில பேசிக் டூல்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா நான் அதை பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போதே சேர்ந்து தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த டூல்ஸ் எல்லாம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. ஓகே, மேல ஃபைலு, ரன்னு, டீபக் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஓகே, இது மெயினா எதுக்கு யூஸ் பண்ணோம்னா லேர்னிங்க்கு தான். அப்புறம் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கலாம். ஃபைல் வரையுமே இதில் ஹேண்டில் பண்ணலாம். உண்மையை சொல்லணும்னா டேட்டா சயின்ஸுமே இதில் ஹேண்டில் பண்ணலாம். பட் சின்ன சின்னதாக எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். எப்படின்னா, எனக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்காது. இதில் டேட்டாவை வியூ பண்ண முடியாது. எனக்கு இன்டர்பிரட்டர் மோடில் வியூ ஆகும். ஸோ அது ஒரு கன்வீனியண்ட்டாக எனக்கு போகாது. டேட்டா சயின்ஸோட அல்காரிதம் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து கன்வீனியண்ட்டாக எனக்கு போகாது. நம்ம பெருசாக ப்ராஜெக்டாக வரும்போது சுத்தமாக என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியாது அதில். அதனால மட்டும்தான் நம்ம ஐடிஎல்இலேருந்து ஐடிஇக்கு மூவ் ஆகிறோம். ஸோ ஐடிஎல்இயோட இது என்னன்னா லேர்னிங் என்விரான்மெண்ட் மட்டும்தான். சின்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் நல்லா கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். பட் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு வரும்போது அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. சரியா? அது ஒரு சின்ன கோட் எடிட்டர், வெரி லைட் வெயிட். லைட் வெயிட் அப்படின்னா நிறைய சிபியூ, மெமரி, ரேமு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுச்சுன்னா அந்த சாஃப்ட்வேர்லாம் லைட்வேர் சாஃப்ட்வேர். ஓகே, லைட் வெயிட் சாஃப்ட்வேர். அப்புறம் அது எல்லாமே வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி தான் எனக்கு பைத்தானோட ஐடிஎல்இ. ஓகே, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒன்று இருக்குன்னா அது ஐடிஇ. ஃபுல் கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை என்னால் ஒரு ஐடிஇ வச்சு பண்ண முடியும். ரியல் ப்ராஜெக்ட், ஒரு ஆப்ஸ் கிரியேஷன், கம்ப்ளீட் டேட்டா சயின்ஸோட பண்டில், எம்எல் ஆப்ஸ், இந்த மாதிரி இது எல்லாத்தையும் என்னால் கம்ப்ளீட்டாக எங்கே பண்ண முடியும் அப்படின்னா ஐடிஇயில் பண்ணலாம். சரியா? அந்த மாதிரி இருக்கிற ஐடிஇயில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்துருக்கேன். ஒன்று ஜூபிட்டர் நோட்புக், விஷுவல் ஸ்டுடியோ கோட், தேர்ட் வந்து பைத்தான். இந்த விஎஸ் இருக்குல்ல, விஎஸ் வந்து ஹெவி வெயிட், அதிகமாக சிபியூ எடுத்துக்கும், அதிகமாக வந்துட்டு ப்ராசஸரை வந்து ஒர்க் பண்ண வைக்கும், அதிகமான ரேம் தேவை. ஸோ விஎஸ் கோட் வந்து ஹெவி வெயிட். ஓகே, ஸோ அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இதில் 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு மேஜர் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். என்னால் ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக ஐடியை யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, கோட் வந்து நான் பாதி டைப் பண்ணும்போதே மீத கோடை எனக்கு காமிக்கும், ஆட்டோ கம்ப்ளீட். ஸோ தப்புன்னு மிச்ச கோடை வந்துட்டு அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். டேபு கொடுத்து ஃபுல் கோடும் எழுதி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. டீபக்கிங், மேலே எங்கே இருக்கோ அடுத்த பிரேக் பாயிண்ட் எங்கே வருது, பிரேக் பாயிண்ட்ஸ் தான் எனக்கு இதில் முக்கியம். ஸோ ஒரு கோடுக்கு இன்னொரு கோடோட கனெக்ட் ஆகும் போதெல்லாம் எனக்கு பிரேக் பாயிண்ட்ஸ் அங்கங்கே ஐடிஇல தான் காமிக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி எக்லிப்ஸ் வேற ஐடிஇலாம் யூஸ் பண்ணியிருந்தா ஜாவால ஐடிஇனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, எனக்கு பைத்தானில் வந்து ஜூபிட்டர் நோட் புக்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் பண்ணுவோம்ல, எம்எல் ஆப்ஸ் போகும்போது வி வில் கோ வித் விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஏன்னா முன்னாடியே அது ஹெவி வெயிட்னு நான் சொல்லிட்டேன். ஸோ முன்னாடியே ஃபுல் விஷுவல் ஸ்டுடியோ கோடோ இல்லை ஜூபிட்டர் நோட் புக்குக்காக ஒரு ஃபுல் அனகொண்டாவோ இன்ஸ்டால் பண்ணி சிஸ்டமை ஹெவியாக்க வேணாம். ஸோ சிம்பிளாக நம்ம ஜூபிட்டர் நோட் புக் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதுக்கு உங்கள் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணலைன்னா கூட நம்ம கூகுள் கொலாப் எப்படின்னு நான் ஒரு சின்னதாக சொல்கிறேன் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ கூகுள் கொலாப்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இருந்து நம்ம இனிமேல் பைத்தானோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அது என்ன ஏதுன்னு பார்த்தாச்சு, அவ்வளோதான். நீங்கள் அதில் வந்து குட்டி குட்டியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் யூ ஹாவ் டு பி வெரி கன்வீனியன்ட் வித் ஜூபிட்டர் நோட் புக். அதனால நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஜூபிட்டர் நோட் புக் எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். இல்லை ஏற்கனவே உங்ககிட்ட பைத்தான்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் ஏன் ஜூபிட்டர் நோட் புக் எடுத்திருக்கேன்னா, நான் இந்த நோட் புக்கை பின்னாடி விஎஸ் கோட்குள்ள எனக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்க. நான் அப்படி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படி கற்றுக்கிட்டேனோ அதை அதே ஃப்ளோவில் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுனால தான் நான் இப்படி சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜூபிட்டர் நோட் புக் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை எப்படி கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணலாம், ஷார்ட்கட்ஸாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரே வீடியோவில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.